வணக்கம் மீனராசி நண்பர்களே. இந்த 2024 வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரியனவே எடுத்துக்கோங்க. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி, ராசியில் தான் இருப்பார். சூரியன் ராசியில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல குணாதிசயங்கள் ஏற்படும். இரக்க குணம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வரும். அதனால் சூரியன் ராசியில் இருக்கிற போது சிலருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். அப்படின்னா என்ன, ஒரு சிலருக்கு கவர்மெண்ட்டில் வேலை வாங்கணுங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லது கவர்மெண்ட்டு சார்பாக ஏதாவது ஒரு வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். சிலருக்கு டாக்குமெண்ட் வாங்கணும்னு தோணும் அரசாங்க அதிகாரிகளை சந்தித்து. சிலருக்கு அரசாங்க அதிகாரிகள்கிட்ட போய் ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க தோணும். அரசியல்வாதிகிட்ட அந்த மாதிரி உதவிகள் கேட்க தோணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காரியத்தெல்லாம் தாராளமாக செஞ்சுக்கலாம். அரசு வழி நற்காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சூரியன் ராசி மேலே இருக்கனால ஒரு சிலருக்கு தலைவலி, வயிற்று வலி அல்லது காய்ச்சல் வருதில்ல, அந்த மாதிரி ஏதாவது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த சுளுக்கு பிடிப்புன்னெலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சுளுக்கு பிடிப்பு கூட வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி வேறு நீச்சமாக தான் இருக்கார் இந்த மாதம். 7ஆம் அதிபதி பொதுவாக நீச்சமாக இருக்கக்கூடாது. ஏன்னா 7ஆம் அதிபதிங்கிறது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கூடைய கிரகம். நீச்சம்னா பவர் குறையாது. அப்படி நீச்சமாக இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும், ஏதாவது சண்டை சச்சரவுன்னு வரும். ஒரு சில கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை கூட ஏற்படும். அதனால் கணவன் மனைவி உறவுக்குள்ளே சண்டை சச்சரவு வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம தப்பிச்சிடலாம். 4ஆம் அதிபதியும் நீச்சமாகும். 4ஆம் அதிபதி நீச்சமானால் வண்டி வாகனத்தில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். சிலருக்கு சொத்து வழியில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். சிலருக்கு தாயாரே பகையாவாங்க, தாயார் கூட வாய் பேச முடியாமல் கூட போகும். அந்த மாதிரியான ஒரு பலனை மட்டும்தான் அந்த புதன் செய்வார். சரி, ராசி மேலே ராகு இருக்குது. பொதுவாக ராசி மேலே ராகு இருந்தால் ஏதாவது ஒரு காரியங்கள் செஞ்சால் தடங்களாகும். டக்குன்னு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதே மாதிரி ராகு பகவான் இந்த பாம்பு கூடைய கிரகம். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சிலர் வீட்டுக்கு பாம்பே தேடி வரும். இல்லை அப்படின்னா ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பாம்பு சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை அந்த ராகு தான் செய்வார். அடுத்து உங்களுக்கு சனி பகவானை எடுத்துக்குவோம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆவது ராசியில் தான் இருக்கார். அதாவது உங்களுக்கு இப்போ தான் 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. 7.5 சனி ஆரம்பித்த உடனேலாம் எப்பயுமே பிரச்சனை பண்ணாது. ஒரு 2 வருஷம் போகணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில சோதனைகளை கொடுக்கும். இப்போ எடுத்தோடனே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போதைக்கு என்ன தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி வாகனத்துக்குடைய கிரகங்கிறனால பழைய வாகனங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாங்குகிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். ஏற்கனவே வச்சுருக்க வாகனங்கள் அடிக்கடி பழுதாகும். அதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது நம்மளால். அந்த மாதிரி வாகனத்தின் மூலமாக செலவுகளை கொடுக்கணுன்றோம். அப்போ வாகனங்கள் வாங்கணுமான்னா புது வாகனங்கள் வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் தொழிலுக்காக வாகனங்கள் வாங்கக்கூடாது. இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறேன், ஒரு கால் டாக்ஸி வச்சுருக்கேன், இந்த மாதிரிலாம் நம்ம வேலை பண்ணக்கூடாது. அல்லது லாரி வச்சுருக்கோம், பொக்லைனு அந்த மாதிரி ஜேசிபி அந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம வாடகைக்கு விடுறோம், அதுக்காக நம்ம வண்டி எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது தொழிலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி வண்டிகள் இருக்கக்கூடாது. சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி வண்டிகள் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா தொழிலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் வண்டிகள் எடுத்தீங்கன்னா அந்த வண்டியே நமக்கு யமனாக மாறிடும். அந்த வண்டியே நமக்கு பிரச்சனையாக வந்துடும். வண்டி சரியாக ஓடாது. அதனால் நல்ல லாபங்கள் கிடைக்காது. அப்புறம் டீவு கூட கட்ட முடியாது. மறுபடியும் வண்டி டீவு கட்ட முடியாட்டி கம்பெனிக்காரன் தூக்கிட்டு போயிடுவான். அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அதனால் வாகனங்கள் வாங்குறதுல மட்டும், தொழிலுக்காக வாங்குறதுல மட்டும் யோசிச்சு தான் செய்யணும். சரிங்களா? சரி. அதே மாதிரி 12ல் சனி இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் விரைய செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் வீட்டில் மருத்துவ செலவுகள் கூட வரும். அது உங்களுக்கு தான் வரணும்னு இல்லை, உங்கள் குடும்பத்தில் யாருக்கு வேணாலும் அந்த மாதிரி மருத்துவ செலவுகள் போகிறதுக்கான வாய்ப்புகளை தான் அந்த சனி உருவாக்குவார். இப்போ சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆவது ராசியில் தான் இருக்கார். பங்குனி மாதம் 19ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். சுக்கிர பகவான் ராசியில் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா சுக்கிரன் ராசியில் இருந்தால் ரம்மியமாக இருக்கும், மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும், மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
மனசு வந்து ஒரு மாதிரி அலைப்பாய். அதே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் வந்து ஒரு காதலுக்கும் காமத்துக்கும் உடைய கிரகம். அப்போ நம்மளை காதல் வயப்படும், காமத்தை வந்து தூண்டிவிடும், அந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்யும். அப்போ நம்ம வந்து யார் கூடயாவது பேசியிருப்போம், பழகியிருப்போம், அவங்கள மறுபடியும் பார்க்கணுன்னு தோணும், பேசணுன்னு தோணும், பழகணுன்னு தோணும், ஃபோன் பண்ணணுன்னு தோணும். இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அந்த எண்ணங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் மனசு வந்து இனம் புரியாத இன்பத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறது. சரிங்களா? சரி. ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான உபயோகரமான பொருட்கள் வாங்கணும்னு தோணும். அப்படி வாங்கணுன்னா தாராளமாக வீடு வாங்கினாலும் வாங்கிக்கலாம், வாகனம் வாங்கணுன்னாலும் சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கிக்கலாம். அதே போல் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், அதெல்லாம் வாங்கி தரும். ஆனால் மீனராசிக்கு சுக்கிரன் வந்து அஷ்டமாதிபதி வந்து உச்சம் பெற போகிறார். அஷ்டமாதிபதி வந்து எப்பயுமே உச்சம் ஆகக்கூடாது. ஏன்னா அஷ்டமாதிபதி உச்சம் பெற போது ஏதாவது ஒரு சில சோதனைகள் நமக்கு இந்த மாதம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப யோசித்து நீங்கள் செய்கிறது நல்லது. அடுத்து செவ்வாய் பகவான் எடுத்துக்கோம். செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக வருவார். அந்த செவ்வாய் வந்து கும்பராசிக்கு பங்குனி மாதம் 1ஆம் தேதியே வந்துடுவார். செவ்வாய் 12ல் இருந்துச்சுன்னா வருமானமெல்லாம் வரும், ஆனால் வர்ற வருமானம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு செலவாயிடும். ஸோ இந்த மாதம் வந்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. வர காசு பூரா எப்படியாவது செலவாயிடும். ஒரு சிலருக்கு சொத்துக்களை விற்கணுங்கிற எண்ணங்கள் வரும், விற்கணுன்னா விற்றலாம். ஒரு சிலருக்கு சொத்துக்களை அடமானம் வச்சு நம்ம பணம் வாங்கணும் அப்படின்லாம் தோணும். அப்படி அடமானம் வைக்கணுன்னாலும் தாராளமாக வச்சுக்கலாம். அந்த வேலைகளை தான் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். அதே மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி தான். பாக்கியாதிபதினா தந்தை ஸ்தானத்துக்குடைய கிரகம். அப்போ 9ஆம் அதிபதி 12ல் இருக்கிறது தந்தையினால் வந்து சிலருக்கு வந்து விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. அடுத்து கேதுவை எடுத்துக்குவோம். கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ல் தான் இருக்கார். பொதுவாக ராசிக்கு 7ல் வந்து கேது இருக்கக்கூடாது. ஏன்னா கேது இருக்கிற இடம் தான் உங்களுடைய கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல கேது இருந்துச்சுன்னா கணவனுக்கோ மனைவிக்கோ தகாத உறவுகளை வந்து ஏற்படுத்தி விடும், கெட்ட பழக்கங்களை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். அதன் மூலமாக குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவை ஏற்படுத்தி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்து ஏதாவது மனக்கசப்பு வரும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவியர் வந்து வேறு யாருக்கூடையும் தொடர்பு கொள்ளாமல் நீங்கள் இருக்கிறது தான் நல்லது. வேறு தொடர்புகள், தகாத தொடர்புகள் வச்சுக்கிட்டால் அது வந்து சிக்கலில் தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி 7வது இடத்த 7ஆம் அதிபதி இப்போ பார்ப்பார். இந்த மாதம் பார்க்கறதுனால ஒரு சில மீனராசிக்காரவங்களுக்கு திருமணம் வந்து முடிவு வரும். இதுவரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, இப்போ வந்து வரன்கள் எல்லாம் அமையும், வரன்கள்லாம் கிடைக்கும். அப்போ ஒன்று நிச்சயப்படுத்தப்படலாம், இல்லைன்னா திருமணமே நடந்து முடியலாம். அந்த மாதிரியான பலன்களை வந்து உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து குரு பகவானை எடுத்துக்கோங்க. குரு பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி ப்ளஸ் 10ஆம் அதிபதி அவர் தான். 10ஆம் அதிபதி வந்து இப்போ 2வது ராசியில் தான் இருக்கார். அப்போ தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் கூட கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து இந்த மாதம் வந்து இருக்கும். தொழிலும் நல்லா இருக்கும். தொழில் செஞ்சாலும் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாமே வந்து விலகிடும். தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் குருவானவர் 2வது இடத்துல இருந்து உங்களுக்கு நற்பலன்களை வந்து கொடுப்பார். ஏதோ ஒரு வகையில் வந்து பணவரவு வந்து ஏற்படும். வராத பணமெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் போய் யார்கிட்டயோ கடன் கேட்டாலும் பணம் கிடைக்கும். இந்த மாதிரி பணம் கிடைக்கணும்னு இருக்கனால ஏற்கனவே கடன் காட்சிகள்லாம் இருந்தால் அந்த கடன் காட்சிகளை அடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். அப்போ கடன்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து சில மீனராசிக்காரவங்களுக்கு இருக்கும். அதனால் மீனராசிக்காரவங்களை பொறுத்தளவு கிரகநிலைகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த மாதத்தில். அதனால் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த மாதம் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மீனராசி நண்பர்களே.